தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 16வது ஞாயிறரை வார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களையும் வளங்களையும் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைவான சமாதான மகிழ்ச்சியும் தங்கிட அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். மத்தேயு 11:28 நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகின்றார். கனிவு என்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அன்பின் முதிர்ச்சி என்று சொல்லப்படுகின்றது. இந்த கனிவுதான் மனித வாழ்க்கையின் அடிப்படையாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்கிறது என்பதாயும், இந்த கனிவே வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்மை உணரச் செய்வதாக இருக்கின்றது என்பதையும் சொல்லப்படுகின்றது. ஆம், கனிவு என்பதற்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன. இது தூய ஆவியின் கொடையாக இருக்கின்றது. இரக்கம், மன்னிப்பு, பாசம், நேசம், பரிவு, கருணை இவையெல்லாம் இந்த கனிவினுடைய பல்வேறு குணாதிசயங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இயேசு இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது இந்த கனிவை தன் வாழ்வின் மையமாக கொண்டிருந்த எனவேதான் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கனிவோடு நோக்கினார், இரக்கத்தோடு நோக்கினார், பரிவோடு நோக்கினார். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, வேதனைகளை தணிப்பதற்காக, வியாதிகளை குணப்படுத்துவதற்காக கடவுள் தன்னையே முழுவதுமாக ஐக்கியப்படுத்துவோராக, இழப்பவராக இருந்தார். அதைத்தான் தன்னுடைய வாழ்வின் மையமாக லூக்கா 4:16 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, கனிவை நாம் சொந்தமாக்கி கொள்ளவும் அந்த கனிவின் பல்வேறு முகங்கள் எப்படியெல்லாம் செயல்படுகின்றன என்பதை பற்றியும், அதன் வழியாக நாம் எவ்வாறு இயேசுவின் சீடர்களாக வாழ முடியும் என்பதை பற்றியும் தான் இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்றைய முதல் வாசகமானது எரேமியா இறைவாக்கு புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சிதறடிக்கப்படுகின்ற பொழுது, அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது, அவர்கள் இருந்திடம் தெரியாமல் மறைந்து ஒரு காரணமாக இருக்கின்ற அந்த ஆயன்களை, தலைவர்களை சாடிவிட்டு அவர்கள் மீது இந்த கனிவை கடவுள் வெளிப்படுத்துகிறார். நானே அவர்களுக்கு ஒரு நல்ல ஆயனை ஏற்படுத்துவேன், நானே ஆயனாக இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த ஆயனுடைய கனிவான செயல் எசேக்கியேல் 34 மிக தெளிவாக சொல்லப்படு. காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்பி கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். இதுவே கடவுள் யாவே இறைவன் தன் மக்கள் மீது காட்டிய கனிவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இப்படி நான் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆயனை ஏற்படுத்துகின்ற பொழுது, அந்த ஆயன் அந்த மந்தையை வழிநடத்தி செல்கின்ற பொழுது, இனிமேல் அந்த ஆடுகள், அந்த மந்தை அச்சமுறா, திகிலுறா, காணாமல் போகா, எல்லாம் ஒன்றிணைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது அதே கனிவுள்ள இறைவன் இயேசுவினுடைய அற்புதமான குணம் வெளிப்படுகின்றது. எபேசியர்கள் திருமுகத்தில் 2:13-18 வரை இருக்கின்ற அந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் கனிவுள்ளத்தின் வழியாக, அவர் கனிவான இரக்கத்தின் செயல் வழியாக நாம் மீண்டும் தந்தையின் அருகிலே கூட்டி வரப்பட்டிருக்கிறோம். தொலைவிலே இருந்த நாம், அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்த நாம், பாதை தெரியாமல் தெரிந்து கொண்டிருந்த நாம், பாவத்தின் அடிமையிலே சிக்கிக் கொண்டிருந்த நாம் மீண்டும் இயேசு வழியாக தந்தையின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும். எதனால்? அவருடைய துன்பத்தின் வழியாக, அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதன் வழியாக நாம் கடவுளுடைய அன்பை சுவைப்பதற்கு, அவருடைய அருளை வாழ்வதற்கு துணையாக இருந்தது என்று சொல்லி, இயேசுடைய கனி விரக்கமே நமக்கு வாழ்வு கொடுத்தது என்று சொல்லி பவுலுடைய மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா வழியாக வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயன் யார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆயன். அந்த இயேசு கிறிஸ்துவை நல்ல ஆயனாக இருந்து
தன் ஆடுகள் மீது கனிவும் இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். அந்த ஆயனக்குறை குணாதிசயங்களை சொல்லுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 10 என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஆயனுக்குரிய அந்த குணாதிசயங்கள், இந்த கனிவும் மனத்தாழ்மையும் தான் இந்த நற்செய்தியை வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது. கனிவினுடைய பல்வேறு முகங்களை நாம் பார்த்தோம். அதில் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு தன் சீடர்கள் மீது கருணை கொண்டவராக பரிவுள்ளவராக இருக்கின்றார். நற்செய்தியின் இறுதியிலே தன்னை தேடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்டவராக கனிவை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். முதல் பகுதியை பார்க்கின்ற பொழுது இயேசுவின் சீடர்கள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்களை தன்னுடைய பணிக்காக அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது நோய்கள் மீதும் பேய்களின் மீதும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான ஆற்றலும் வலிமையை கொடுத்து அனுப்புகின்றார். இப்படி இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அனுபவத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட சீடர்கள் தன்னுடைய பணி வாழ்விற்காக செல்லுகின்றார்கள். இருவராக சென்றவர்கள் இயேசுவின் நற்செய்தியை போதித்தவர்கள் திரும்பி இயேசுவிடம் வருகின்றார்கள். வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை அனைத்தையும் இயேசுவுக்கு அறிவிக்கின்றார்கள். இங்கே இயேசுவின் செயல்பாடு, அவருடைய கனி உள்ளம், அவருடைய பரிவிரக்கம் அந்த சீடர்கள் பக்கம் இருக்கின்றது. இப்படி இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டவர் அவர்கள் சொல்வதற்கு செவி கொடுக்கின்றார். அவர்கள் செய்ததை கற்பித்ததை போதித்ததை அனைத்தையும் செவி மடுக்கின்றார். சீடர்கள் எல்லாவற்றையும் சொல்லுகின்றார்கள். லூக்கா புத்தகம் 10:17 படிக்கின்ற பொழுது ஆண்டவரே உம் பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு கீழ்ப்படுகின்ற சொல்லி தாங்கள் செய்த அற்புதத்தை வெளிப்படுத்தியது போல தாங்கள் செய்த ஆச்சரியமான காரியங்களை பெருமையாக சொல்லி இருப்பார்கள். தாங்கள் சந்தித்த இடர்பாடுகள், இக்கட்டுகளை, எதிர்ப்புகளையும் சொல்லி இருப்பார்கள். இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன்னால் என்னை வெறுத்தது என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தளர்ச்சிகள் அனைத்தையுமே சீடர்களே சொல்லியிருப்பார்கள். இப்படி அவர்கள் சொன்ன அனைத்தையும் பொறுமையோடு செவிமடுக்கின்றார். செவிமடுத்தவர் தன் ஆடுகளை அறிந்திருக்கின்ற ஆயனாக இருப்பதினாலே அவர்களை தனிமையான இடத்திற்கு சென்று சற்றே ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகின்றார். இதோ பணி வாழ்விலே தன்னையே கரைத்து கொண்டவர்களுக்கு சிறிது ஓய்வு தேவை என்பதை அறிந்து இயேசு அவர்களை அனுப்புகின்றார். அவர்களோடு தானும் செல்கிறார். ஏன்? இயேசுவுக்கும் தனிமை தேவைப்பட்டது. இயேசுவுக்கும் அந்த ஒரு ஓய்வு தேவை. ஏனென்றால் இன்றைய பகுதிக்கு முன்னால் பகுதியை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்படுகின்ற பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் யார்? இவருடைய உறவினர், இவருடைய முன்னோரி, இவரை சுட்டி காட்டியவர், இவருக்கான வழி செம்மைப்படுத்தியவர். இப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் மத்தேயு 14:13 சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டவுடன் அவர் பாலைவனத்துக்கு தனிமையான இடத்திற்கு சென்றார் என்று சொல்லப்படும். தனிமை தேவைப்பட்டது. இயேசுவும் தன்னுடைய பணி வாழ்வை தொடர்ந்து பணி செய்து கொண்டிருப்பதால் அவருக்கும் சிறிது ஓய்வு தேவைப்பட்டதாக இருந்திருக்கும். ஏனென்றால் இயேசுவின் பணி வாழ்விலை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அனைத்து செயல்களை முடித்துவிட்டு இரவிலு நடு இரவு வரை, விடியற்காலை வரை, இரவு முழுவதும் அவர் தனித்திருந்தார் என்று எதற்காக? உடல் சோர்வுக்காக மட்டுமல்ல, உடலுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய ஆன்மீகத்திற்கு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்காகவும் தன் ஆன்மீகத்திற்கான புது வலிமையை பெற்றுக்கொள்வதற்காகவும். அதே தனிமைதான் இயேசு தன் சீடர்களுக்கும் கொடுக்க விரும்புகின்றார். இதோ இயேசுவின் பணி வாழ்வை செய்து முடித்துவிட்டு பெருமையோடும் ஒரு அக்களிப்போடும் ஒரு களைப்போடும் வந்திருக்கிற சீடர்களை தனிமையாக அழைத்துச் செல்லுகின்றார். தன் சீடர்களை அறிந்த இயேசு அவர்களுக்கு தனிமையும் ஓய்வும் தேவை என்பதை அறிந்து அவர்களை அழைத்துச் செல்கிறார். இங்கே தனிமையும் ஓய்வு என்பது அவருடைய உடலுக்கு மட்டுமல்ல, அவருடைய ஆன்மாவிற்கும் தேவை. தன்னுடைய பணி வாழ்வை ஆய்ந்து பார்க்க, தன்னுடைய வாழ்வை அலசி பார்க்க, எந்தெந்த நிலைகளில் நான் ஏற்ற தாழ்வுகள் இருக்கு என்பதை நம்மை முழுமை அறிந்து கொள்வதற்கு தனிமையும் ஓய்மையும் தேவை என்பதை அறிந்து சீடர்களை அழைத்து செல்லுகின்றார். இங்கே 2 பாடங்கள். ஒன்று, சீடர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். இயேசுவிடம் வந்து அனைத்தையும் சொன்னார்கள். தங்கள் கடந்து போன அனைத்தையும். நாமும் ஒவ்வொரு முறை கல்வாரி வழியை நோக்கி, திருப்பலை நோக்கி வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல் இதுதான். நம் வாழ்வில் நாம் கடந்து போன எல்லா நிகழ்வுகளையும், துக்கமான நிகழ்வுகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், ஏற்ற மிகுந்த நிகழ்வுகள், தாழ்ச்சியான நிகழ்வுகள் அனைத்தையுமே இயேசுவிடம் சொல்லி
இயேசுவின் கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது இயேசு சொல்லுவார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்மேல் ஏற்றுக்கொண்டு நான் தரும் இளைப்பாறை வெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு இளைப்பாற்றியை கொடுப்பவராக இருப்பார். நம்முடைய எல்லா சோர்வுகள் தளர்ச்சியிலும் நம்மை தேற்றுபவராக இருப்பார். இதுவே இயேசுவின் கனிவுள்ளம் சீடர்கள் மீது வெளிப்படுத்தியது. இரண்டாவது பகுதிக்கு வருகின்ற பொழுது, இயேசு இவ்வாறு பாலைவனத்திற்கு சீடர்கள் செல்கின்ற பொழுது அவர்களை அறிந்து கொண்ட மக்கள் அவருக்கு முன்னால் பாலைவனத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இயேசுவும் அவருடைய சீடர்களும் தனிமை தேவைப்பட்டது, ஓய்வு தேவைப்பட்டது. இருந்தாலும் தன்னை தேடி வந்த மக்கள் தனக்காக காத்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் மனத்தாழ்மையோடு அங்கே செயல்படுகின்றார். ஏன் என்று சொல்லி அவர்கள் மேல் கோபப்படவில்லை, தன்னை தேடி வந்த மக்கள் மீது ஆத்திரப்படவில்லை, என்னை சிறிது தனிமையாக இருக்க விடுங்கள் என்று சொல்லி அவர்களை உதாசீனப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் மீது பரிவு கொண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லப்படும். இதுதான் இயேசுடைய மனத்தாழ்மை. பணிவாழ்வு என்பது நேரத்தையும் காலத்தையும் தன்னையும் மையப்படுத்தியதல்ல, மாறாக தேவையில் இருக்கின்ற மக்களுக்கு பணிபுரிவதற்காகவே என்பதை மிக தெளிவாக தன் சீடர்களுக்கும் நமக்கும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் இயேசு அங்கே தன்னை தேடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்டவராக இருக்கின்றார். அன்பு சகோதரமே, இதோ இன்றைய வார்த்தைகளை நாம் படிக்கின்ற பொழுது நாம் இயேசுவின் மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய அலைக்கழிப்பையும் கடவுள் அறிந்தவராக இருக்கின்றார். நம்மை அறிந்திருக்கின்ற கடவுள் தானே ஆயனாக வந்து நம்மை பலப்படுத்துபவராக, நம்மை திடப்படுத்துபவராக, நம்ம அச்சங்களையும் திகிலையும் போக்குபவராக இருக்கின்றார் என்பதை சொல்லி காட்டுகின்றது. அதேபோல் அந்த இயேசு நம்மிலே வருகின்ற பொழுது நம்ம உடல் உள்ளம் ஆன்மா என்று பிளவுபட்டுள்ள எல்லா நிலைகளையும் தகர்த்தெறிந்து நாம் நம்மிலும் பிறரிலும் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டவர்களாக தந்தை புகழ்கின்ற மக்களாக இருக்க நமக்கு துணை புரிகின்றார் என்பதையும் சொல்லி காட்டுகிறது. மேலும் அந்த ஆயன் நம்மை அறிந்திருப்பதினாலே நாம் அவரிடம் வந்து நம்முடைய கவலைகளையும் வேதனைகளையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகள் நன்றிகளையும் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அனைத்திற்கும் செவிசாய்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார், செவிமடுக்கின்ற கடவுளாக இருக்கின்ற சொல்லப்படுகிறது. அப்படி செவிமடுக்கின்ற கடவுள் நமக்கு ஓய்வினையும் நம்மோடு இணைந்து நமக்கு ஆறுதலையும் தருபவராக இருக்கின்றார். இப்படி அருளை தருகின்ற கடவுள் நேரம் காலம் பார்த்தோ தன்னுடைய உடல் சோர்வை பார்த்தோ அவர் பணிபுரிவதில்லை. நம்முடைய தேவைக்காக எப்பொழுதும் அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பு சகோதரனே, இதோ இந்த வாரத்தினுடைய இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது நாம் திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவை போல கனிவும் மனத்தாழ்மையுள்ள தலைவர்களாக திருச்சபையின் தலைவர்கள் செயல்படவும் தன்னை தேடி வருகின்ற மக்களை கனிவோடு அவர்களுக்கு செவிமடுக்கின்ற, அவர்களுக்கு இறை அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நல்ல வழிகாட்டிகளாக இருக்கும். தன்னை மையப்படுத்தி கால நேரம் என்று சொல்லி ஒதுக்கி மக்களுக்கு பணி செய்யாமல், இறைவன் அழைத்தது மக்களுக்காக என்று சொல்லி எல்லா தருணங்களிலும் மக்கள் மீது மனத்தாழ்மையோடு இரக்கத்தோடு அவர்கள் பரிவு கொண்டு அவர்களுக்கு துணை புரிவர்களாக இருக்கின்ற நல்ல தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். அதோடு கூட நாமும் சீடர்களைப் போல, அவரை தேடி வந்த மக்களைப் போல நாம் ஆண்டவரை தேடுபவர்களாக இருப்போம். ஆண்டவர் கரங்களை அனைத்தையும் கொட்டி ஆறுதலை பெற்றுக்கொள்ளுவோம். நம்மீது பரிவுள்ள கடவுள் நம்மை சந்திக்க தயாராக இருக்கின்றார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரோடு இணைந்து நடப்போம். அப்படி இருக்கிற பொழுது இன்றைய திருப்பாடல் 23 நமக்கு சொல்வதை போல, ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை, அவர் என்னை பசும்புல் வெளி மீது அழைத்து செல்வார், நீர் அண்டைக்கு என்னை கூட்டிச் செல்வார், எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கள் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சினேன், ஏனெனில் ஆண்டோடைய கோலும் நெடுங்களையும் என்னை காக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நம்மால் வாழ முடியும். இத்தகைய நம்பிக்கை மிகுந்து வாழ்வு வாழ இறைவன் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்மை வழிநடத்தும் திருப்பணியாளர்களுக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நாமும் நல்ல ஆயன்களாக இருந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட நம் குடும்பத்தை நல்வழியில் நடத்தி செல்லுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானேன் நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா.